சட்டப்பேரவை வாயிலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை கொண்டு வந்தோம். மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இதை நான் பேசணும்னே முதலமைச்சர் எழுந்து பேசுறார். உங்களுடைய ஆட்சியில் இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டு இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க. முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரோம். ஆனா இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில். உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையான்னு. அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள். உங்களுடைய ஆட்சியில் நேற்றைய தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர், திருநெல்வேலி சம்பவத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது, காவல்துறை சரியான முறையில் செயல்படும், குற்றவாளி தகுந்த தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே 4 கொலை நடைபெற்று. அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் ஓடிட்டு காட்டி தான் இன்னைக்கு வெளியெடுப்பு செஞ்சிருக்கோம். ஜீரோ அவர் கவன ஈர்ப்பு கிடையாது. ஜீரோ அவர் கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில எண்ணிக்கையின் அடிப்படையில் கொலை குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஏங்க இதுக்காக ஒரு அரசாங்கம், அதாவது நிதிநிலை ஒப்பிட்டு பேசினா பொருத்தம். அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க, நாங்க இவ்வளவு திட்டம் உங்களோட அதிகமாக பரவாயில்ல. அண்ணா திமுக ஆட்சியில் 50 கொலை, எங்க ஆட்சியில் 45 கொலை. ஏங்க இது ஒரு ஆட்சியா? மனசாட்சி வேண்டாம்? ஒரு முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர். எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள்? இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும்? சிந்திச்சு பாருங்க. இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா? இல்லைங்க. மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது. எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள். அதுதான் ஒரு அரசாங்கம். அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல. குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுகின்ற குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம், எப்படி வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி தெரிந்து அவர்களை இனி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டேன். என்ன பதில் கழிச்சு விட்டாரு இவரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்ன வெக்கக்கேடா இருக்குது? நீங்க ஒரு கேள்வின்னு கேட்கறீங்க. நான் சொல்றத கேளுங்க. இவ்வளவு நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட முறையில் சொல்றாரு. இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு, அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம். இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்யறாங்க. இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் இருக்க வேண்டியது? இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றாரா? இல்லையே. நாங்க பயந்துகிட்டுலாம் வரலைங்க. எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும். இந்த அரசாங்கம் இருக்காது, காணாமல் போய்விடும். அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல, எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் நாங்க வெளியே வந்த மொழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம். எங்க அதிமுக தாங்க நாங்க பேசிக்கிட்டோம். ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்திலேயே நாங்க கருத்து சொல்லிட்டோம்ல. இங்க கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு. அங்க எங்க நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களா? எங்க குரல் கொடுக்கலையே? குரல் கொடுத்தாங்களா? இல்லையா? இந்தியா கூட்டணி ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்கல்ல. அந்த இந்தியா கூட்டணியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்துதான் இந்தியா கூட்டணியுடைய அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த இந்தியா கூட்டணியில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்காக குரல் கொடுத்தாங்களா? இங்க பேசி என்னக்கு பிரயோஜனம்? பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இங்க வந்து கலந்து கொண்டிருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும், நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இங்க வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க. இதெல்லாம் விளம்பர மாடல் அரசாங்கம். விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது.
ஏன் இங்க வர காங்கிரஸ் இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சிங்கிறது 7 கட்சியே இருக்குது, ஒரே காங்கிரஸ் தானே. ஏன் அந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு. ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா? இல்ல இல்ல. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய